ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே. லாஸ்ட்ல எது வரைக்கும் ப்ரோ பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ்ல கடைசியா அந்த லூப் கண்ட்ரோல், லூப் பிரேக் பிரேக் கண்டினியூ பாஸ். பிரேக் கண்ட்ரோல் பாஸ், லூப் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஆமா. ஓகே, எனக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கணும், ரைட்? ஓகே. சரி, ஃபங்க்ஷன்ஸ் நான் எடுத்துறேன். ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க் டெஸ்ட் 2 இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ அந்த மார்க் டெஸ்ட் வந்து மண்டே இருக்க மாதிரி இருக்குங்களா? ஆமா, நான் ஃபுல் ஃபங்க்ஷன் எனக்கு எடுத்துருவேன். நீங்க அந்த கண்டிஷனலுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சு கொஸ்டின் அனுப்பிச்சு விடுறேன். ஓகே. அந்த கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு நெக்ஸ்ட் மண்டே அனுப்புற மாதிரி. ஓகே. அது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன இருக்குன்ட்டு? அதுல பார்த்தேன். ஒன்று மட்டும் ரிப்பீட் ஆயிடுச்சு. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து A = 1 2 3 4 சொல்லிட்டு B = A மாடுலஸ் ஆஃப் 10 சொல்லிட்டு கீழே பிரிண்ட் Bன்னு கொடுத்துருக்கீங்க. அந்த இதுவா ரிவர்ஸா? இது ரிவர்ஸ் இது எதுக்கு யூஸ் பண்ணி இது மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தா அவுட்புட் வெறும் 1 1 சொல்லிட்டு ரிப்பீட்டடா பிரிண்ட் ஆயிருந்தது. ஓகே. அது ஆக்சுவலி அதான் மேல ரிவர்ஸ்ன்னு போட்டிருக்கீங்க. அந்த இடம் மட்டும் எனக்கு புரியல. ஓகே ஓகே, அதையும் பார்த்துட்டு அப்படியே போகுமா? என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகல. இப்போ ஷேர் ஆகுது ப்ரோ. இருக்கீங்களா? அப்படியே உங்க ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே பேசுறீங்களா? காட்டுதா என்னோட ஸ்க்ரீன்? கேக்குது. ஓகே. இப்பதான் இவ்வளவு நேரம் அப்படியே ஹேங் ஆன மாதிரி நின்று இருந்தது உங்க ஸ்க்ரீன். ஓகே ஓகே ஓகே, இப்போ என்னோட ஸ்க்ரீன் மூவ் ஆகுதா? ஓகே. இதோ இந்த பாட்டு தான் கேட்டேன். அந்த A = 1 2 3 B = A. அது ஒன்றும் இல்லை. அது இது கீழே இதை சொல்றீங்களா? இது வந்து நான் எதுக்காக இதை உங்களுக்கு போட்டு காட்டினேன்னா, இது ரன் பண்றதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. உங்களோட கோடு இங்கேயே முடிஞ்சிடும். இந்த 1 2 3 வந்து உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் 10 எடுத்தா 4 வருதுன்றதை நான் காட்டியிருக்கேன் இங்க. ஓகே ஓகே ஓகே. அதான் நடுவில் அது என்ன எதுக்கு போட்டீங்கன்னு தெரியல. யோசிச்சு பார்த்தா சரி அதை மட்டும் ரன் பண்ணி பார்த்தா வெறும் 1 மட்டும் வந்து இருந்தது. ஆமா, 4 மட்டும் வரும். 4 வரும். அடுத்து 1 2 3 ரன் பண்ணுங்கன்னா 3 வரும். ஆனா 1 தான் வந்துச்சு. கடைசி தான் காட்டுச்சு. இப்போ மேபி மேல 4 இருந்திருக்கலாம். இல்ல கடைசி 1 2 3 4 இருக்கு இல்லையா? 1 2 3 4 A பார் 10 போட்டா வரும் பாருங்க. A மாடுலஸ் ஆஃப் 10 போட்டா அவளுக்கு இங்க இருக்கும். எங்க பார்த்தோம்னா இங்க மேல எந்த இடத்துல இருக்கு? ஒயில் லூப்ல இருக்கா? ஓகே ஓகே ஓகே. நம்ம ஸ்டாப்னு டைப் பண்ணாதான் அடுத்து வரும். இது கடைசியான இருக்கு. ஓகே, பாஸ் கண்டினியூ பிரேக்லாம் இருக்கு. இங்க பாருங்க, ரிவர்சல் டெக்ஸ்ட் 4 3 2 1 இருக்கா? அதோட அவுட்புட் வந்துருச்சு. அது கீழே 4 வந்திருக்கு பாருங்க. ஆமா, 4 1 2 3 4 10 மாடுலஸ் பண்ணினா 4 வரும். அப்புறம் வெறும் 1 2 3 மாடுலஸ் 10 கொடுத்தீங்கன்னா 3 வரும். 12 10 மாடுலஸ் கொடுத்தீங்கன்னா 2 வரும். 1 10 மாடுலஸ் கொடுத்தா 1 வரும். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள் வேக நான் உங்களுக்கு போட்டு காட்டிருக்கேன். ஃபங்க்ஷன் போடுவோமா ப்ரோ? ஃபங்க்ஷன்றது ரொம்ப ஈஸி தான். அதை கமெண்ட் பண்ணிட்டு ஓகே. ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, செட் ஆஃப் கோட ஒரு பிளாக்ல போட்டு ரன் பண்றதுக்காக. இப்போ எனக்கு வந்து ஒரு 100 லைன் அடிச்சாதான் ஒரு அவுட்புட் வருது. ஓகேங்களா? அந்த அவுட்புட் நான் திருப்பி வரணும்னா திருப்பி அந்த 100 லைன் அடிக்கணும். கரெக்டா? அந்த 100 லைனை திருப்பி அடிக்காம ஒரு தடவை மட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் அதை போட்டு வச்சுக்கிட்டேன்னா, ஒரு லைன்ல அந்த ஃபங்க்ஷனை நான் எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் அந்த 100 லைனோட அவுட்புட் எனக்கு திருப்பி வரும். ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி மேத்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கோட் அடிச்சு ஒரு ஃபங்க்ஷன் உள்ள அசைன் பண்ணலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இந்த இதுல வந்து இப்போ வந்து இதுல ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய லைன்ல தான் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த என்டையர் வைல் லூப்போட எல்லா அவுட்புட்டையும் தூக்குறேன். எல்லா வைல் லூப் வைல் லூப் ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய என்டையர் வைல் லூப்பையுமே நம்ம என்ன பண்றோம்னா வைல் லூப் பிளஸ் லூப் கண்ட்ரோல்ஸ் இது எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஓகேங்களா? காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்றேன். ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபங்க்ஷன்ல 2 டைப் இருக்கு. ஓகேங்களா? ஒன்னு என்ன அப்படின்னா பில்டின் ஃபங்க்ஷன், இன்னொன்னு என்ன அப்படின்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். 2 ஃபங்க்ஷன் இருக்கு ஃபங்க்ஷன்ல. ஃபர்ஸ்ட் ஒன்னு பில்டின், யூசர் டிஃபைன்டு. பில்டின்னா என்னன்னா இதுதான் பில்டின். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? பிரிண்ட் ஃபங்க்ஷன், சம் ஃபங்க்ஷன், லென் ஃபங்க்ஷன், லென்த் பார்க்கறது, மினிமம், மேக்ஸிமம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பைத்தான்ல உள்ள பில்டின் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நல்லா பாருங்களேன். இப்போ இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன். இப்போ உங்க பேர்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாணக்கியா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா? ஃபங்க்ஷன் பைத்தான்ல கிடையாது. சாணக்கியான்ற ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம நினைச்சா கிரியேட் பண்ண முடியும். எப்படி? இப்போ நான் சாணக்கியான்ற ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணேன்னா என்ன வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன்னா பிரிண்ட் ஐ ஆம் சாணக்கியான்னு பிரிண்ட் பண்ணுவோம்.
ஓகேங்களா? ஓகே. அது எப்படி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷனை நம்மளா கிரியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. டெஃப். டெஃப் அது என்ன டிஃபைன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஒரு புதுசா ஒரு ஃபங்க்ஷனோட பேர் நம்ம டிஃபைன் பண்றோம்னு அர்த்தம். டெஃப் ஓகே. நான் உங்களோட பேரை ஃபங்க்ஷனா கொடுக்குறேன். ஓகேங்களா? ம். இப்போ கொடுக்கும்போது பக்கத்துல ஒரு பிராக்கெட் போட்டுக்கணும். ஓகே. ஓகேங்களா? எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் பிராக்கெட் போடணும் சொல்லியிருக்கேன் இல்லையா? கிஃப்ட் கண்டிஷன் கொடுத்தாலும் பிராக்கெட், ஃபார் லூப் ஒயில் லூப் பிராக்கெட் கோலன் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே. அது மாதிரி தான் கடைசியில நீங்க ஃபார் லூப், கிஃப்ட், ஒயில் லூப் மாதிரியே ஃபங்க்ஷன்லயும் கடைசியில கோலன் கொடுக்கணும். ஒரு டேப் தள்ளினா என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காவே கோலனுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் தள்ளி வருமா? ஆமா. அது மாதிரி வந்துருச்சு. நான் உள்ள போயிட்டு இந்த பிரிண்ட் சாணக்கியான்றதை இங்க கொடுக்குறேன். ம். இப்போ என்டர் அடிச்சோன்னா டேப் தள்ளி வரும். பிரிண்ட் சாணக்கியான்னு கொடுத்துட்டு நம்ம எதை கால் பண்ண போறோம்னா இந்த சாணக்கியான்ற ஃபங்க்ஷனை தான் கால் பண்ண போறோம். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன எழுதணுன்றதை எழுதிட்டேன். ஓகே. அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் வந்து ஓகேங்களா? ம். பிரிண்ட் பண்ணணும் என்ன வருதுன்னு பாரு. ஐ ஆம் சாணக்கியா. ஓகே. இது மாதிரி நீங்க ஒரு லைன் தானே இருக்கு. இப்போ நீங்க மல்டிபிள் லைன் போடணும்னு எதிர்பார்க்குறீங்க. ம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையுமே எடுக்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட கோடு இன்னும் உங்களால் என்ன பண்ணலாம் ஒரே பிளாக்ல போட முடியும். ம். ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த இங்கே கொடுத்துருக்கேன். ம். ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம்னா இதெல்லாம் ஒரு டேப் தள்ளணும். நம்ம எல்லாம் ஒரு டேப் விட்டு பின்னாடி வந்துருக்கு. நான் ஒரு டேப் தள்ளிட்டு மேலே போயிட்டு கமெண்ட் லைனை எடுத்து விடுறோம். ஓகேங்களா? ஓகே. எல்லாமே என்ன பண்ணிருக்கோம் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கா. ம். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காட்டினது இதெல்லாம் எரர் வரும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இது வந்து இன்புட் சும்மா கேட்டுட்டு இருக்கோம். இதே நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஆமா. இப்போ நான் இந்த சாணக்கியான்ற ஃபங்க்ஷனை தான் கால் பண்ண போறேன். ஓகேங்களா? ம். இந்த சாணக்கியான்ற இந்த ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணேன்னா எனக்கு அந்த என்டையர் அவுட்புட் இதுக்குள்ள வந்துடும். ஓகே. புரியுதுங்களா? இப்போ என்டர் நம்பர் எதோ கேட்குது, நம்ம உள்ள நம்ம இன்புட் கேட்டிருப்போம், அதனால வந்துருக்கு. வருதா? இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 100 லைன் கூட நீங்க என்ன பண்ணலாம்னா இப்போ நீங்க திருப்பி இந்த கோட இதுல எழுதணும் அவசியம். இப்போ இந்த அவுட்புட் இருக்கு இல்லையா? இந்த அவுட்புட் உங்களுக்கு மறுபடியும் வேணுமா? நீங்க இது எல்லாத்தையும் மொத்தமா காப்பி பண்ணி தானே மறுபடியும் போடணும். அப்படி பண்ணால பேரு தான் பண்ணாம சாணக்கியான்ற அந்த ஃபங்க்ஷனை மட்டும் திருப்பி நீங்க கீழே கொடுத்தா போதும். அதை மட்டும் திருப்பி கால் பண்ணா உங்களுக்கு அவுட்புட் 2 வாட்டி வரும். இப்போ பாத்துக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு என்டர் நம்பர் கேக்குதா? நான் 7 தரேனா, அடுத்து 8 தரேனா, திருப்பி ஃபுல்லா ரன் ஆகி அடுத்த ஐட்ரேஷன்ல 7 வருது. அந்த இது கேள்வி. இப்படிதான் வந்து என்னன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள மல்டிபிள் கோட நம்ம உள்ள போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. புரியுதா? அது புரியுது. ஸோ ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இதுலயே நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் நம்மளாவே அந்த பேர்ல ஒரு ஃபங்க்ஷனே இருக்காது. பட் நம்ம அந்த பேரை நம்ம உருவாக்குறோம் அதுல. ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். நான் இதையும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்மளாவே கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரெண்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு புதுசா ஆட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஓகே. இருக்கிற பேர்லயுமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிரிண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாரும் கிரியேட் பண்ணி அது என்ன வரணும்ன்றது கூட நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரிண்ட் இருக்குல்ல, இதுல போயிட்டு ஹாய் பிரிண்ட்ன்ற அந்த ஃபங்க்ஷனை நீங்க எம்டியா கூப்பிட்டீங்கன்னா இது உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். என்ன சொல்லுது? ஜீரோ பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் ஒன் வாஸ் கிவன் சொல்றோம். கரெக்டா? இந்த மாதிரி நீங்க கிரியேட் எதனால நான் இப்போ இது நீங்க கிரியேட் பண்றீங்க. ஓகேங்களா? பட் நீங்க கிரியேட் பண்ண அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனே உள்ள நீங்க என்னவா கொடுத்துருக்கீங்க உள்ளே கால் பண்றீங்க. அப்போ நீங்க அது ரிட்டர்ன் மாத்திக்கங்க. நான் ரிட்டர்ன் என்னன்னு உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகேங்களா? ஹெலோன்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன். அது எனக்கு வந்து இப்படி வந்திருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பிரிண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியா பைத்தானுக்குள்ள கேம் விளையாடுற மாதிரி இதெல்லாம். ஓகேங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எகன் உங்களுக்கு என்ன சொல்லுது? ஜீரோ பொசிஷனல் ஆர்குமெண்ட் சொல்லுது. ஸோ ஒன்றும் இல்லை. இது என்ன நடக்குதுன்னா லைக் அந்த பர்டிகுலர் பேரையும் கொடுத்து நான் கூப்பிடுறதுனால அதையும் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனா அது கன்சிடர் பண்ணுது. புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷனான மின் ஃபங்க்ஷனா நம்ம எடுத்துட்டு இதுல போயிட்டு மின்னு கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா ரன் ஆகுதா? ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டா இருக்கு. லெர்னிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்க லெர்னே கிரியேட் பண்றீங்க, லெர்னே கால் பண்றீங்கன்னா உங்களுக்கு வருதா? பட் எதனால பிரிண்ட்டுக்கு அது வரல அப்படின்னா நீங்க பிரிண்ட்டுக்குள்ளேயே பிரிண்ட் கொடுக்குறீங்க. புரியுதா? அதனால எந்த பிரிண்ட்னு புரியல. அதனாலதான் அதை எடுக்க மாட்டேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபங்க்ஷன் கியர் ஆஃப்டர் இப்பதான் உங்களுக்கு இனிமேல் நல்லா வரப்போகுது. நம்ம எப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்மளா கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ கோலன் வைக்கணுமா? கோலன் வச்சுட்டு பிரிண்ட் 5 + 5 இப்போ என்ன வரும்? 10 வருதா? இப்போ 10 வந்துருச்சு. இப்போ ஒன்னும் இல்ல, நான் என்ன பண்றேன்னா a = 5 இப்படி விடுவோம். அதாவது தனித்தனியா விடக்கூடாது. a, b = 5, 5 இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் a + b கொடுத்தா 10 தான் வரும். கரெக்டா? இந்த இடத்துல உங்களுக்கு நான் என்ன எடுக்க போறேன் அப்படின்னா பாராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பத்தி எடுக்க போறேன்.
ஓகேங்களா? ஓகே. ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள். இங்க நீங்க a ஈக்குவல் டு 5 b ஈக்குவல் டு 5 குடுக்குறீங்க இல்லையா? அத ஃபங்ஷனுக்குள்ள குடுக்காம ஃபங்ஷன் கிரியேட் பண்ணும்போது அந்த பேர் குடுப்பீங்க இல்லையா? அதோட பிராக்கெட்ல வேரியபிளும் ஃபங்ஷன் கால் பண்ணும்போது அங்க ஒரு பிராக்கெட் தரீங்க இல்லையா? அதோட பிராக்கெட்ல வேல்யூவும் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். அப்ப பாருங்க. ஓகேங்களா? ஃபங்ஷன் கிரியேட் பண்ணும்போது அதோட பிராக்கெட்ல கொடுக்கக்கூடிய கண்டென்ட்க்கு பேரு பாராமீட்டர். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஃபங்ஷன் கிரியேட் பண்றீங்க. நீங்க ஃபங்ஷன் கிரியேட் பண்ணும்போது அதோட பிராக்கெட்ல கொடுக்குற வேரியபிளுக்கு பேரு பாராமீட்டர். நீங்க ஃபங்ஷன் கால் பண்ணும்போது அதோட பிராக்கெட்ல கொடுக்குற வேல்யூக்கு பேரு ஆர்குமெண்ட்ஸ். புரியுதா? ஓ இந்த 5 நீங்க ரன் பண்ணும்போது இந்த a க்கு போகும், இந்த a கிட்ட கொடுக்கும். இந்த 5 நீங்க ரன் பண்ணும்போது இந்த b கிட்ட போய் இந்த b கிட்ட போய் ஆக்சுவலி இந்த ஆட்ன்ற ஃபங்ஷன் குள்ள 5,5 இருக்கு இல்லையா? அது கிரியேட் பண்ண இடத்துல போயிட்டு மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும். சோ a ஈக்குவல் டு 5 b ஈக்குவல் டு 5 உங்களுக்கு வந்ததுனால இது a பிளஸ் b நமக்கு பண்ணி கொடுத்துருச்சு. புரியுதுங்களா? இப்போ 5,5 நீங்க ஒரு பொசிஷனலா கொடுத்திருக்கீங்க இல்லையா? இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் வந்து 10,5ன்னு தரேன். இப்ப என்ன வரும்? 15. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ a மைனஸ் b கொடுத்தா என்ன வரும்? 5 வருமா? இப்போ நான் மென்ஷன் பண்ணும்போது 10 வந்து a க்கு இப்போ எதுவுமே சொல்லல. டிஃபால்ட்டா 10,5 கொடுத்தேன்னா அது என்ன ஆர்டர்ல இருக்கோ அதே பொசிஷன்ல இருக்கு. ஓகேங்களா? பட் நான் கொடுக்கும்போது கீழே b ஈக்குவல் டு 10னும் a ஈக்குவல் டு 5னு கொடுத்தா என்ன ஆகும்? 5 a க்கு போகும், 10 b க்கு போகும். ஓகேங்களா? இதுக்கு பேரு தான் என்னன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஓகேங்களா? இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா என்ன வரும்? -5. சூப்பர். அவ்வளவுதான். நம்ம இப்படி கொடுக்காம விட்டுருந்தா என்ன வந்திருக்கும்? +5 வந்திருக்கும். பொசிஷன் ஆர்குமெண்ட் நம்ம கீவேர்டை வந்து மாத்தி விட்டதுனால அது நமக்கு -ன்னு வந்துருக்கு. ஓகேவா? ஓகே. நான் உங்களுக்கு வந்து அதையும் இதையும் தனித்தனியாவே வைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். a பிளஸ் b இருந்திருக்கும். இந்த இடத்துல வந்து 10,5 இருந்தது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்? இதுக்கு கீழே தான் இதை கொடுக்கும். a மைனஸ் b ஆகும், இத b ஈக்குவல் டு ஆகும், இத a ஈக்குவல் டு ஆகும் கொடுக்கும். இதோட பேர் என்ன? பொசிஷனல் ஆர்குமெண்ட். இதோட பேரு கீவேர்ட் ஆர்குமெண்ட். இப்போ நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஒண்ணும் இல்ல, பாராமீட்டருக்கு வேல்யூ பாஸ் பண்ண போறோம். அதான் ஆர்குமெண்ட். சோ தட் பாராமீட்டருமே ஆர்குமெண்ட் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ரெண்டுமே சேம் தான். நமக்கு கிடைக்க போற வேரியபிளை குறிக்கிறது பாராமீட்டர், நமக்கு கிடைக்கிற வேல்யூ குறிக்கிறது ஆர்குமெண்ட். சோ அந்த வேல்யூ அந்த பாராமீட்டருக்குள்ள போயிருச்சுன்னா அது ஒரு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் தான். ஓகேங்களா? இப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எப்படி பாக்குறீங்கன்னா ஒன்னும் இல்ல, நல்லா பாருங்க. நான் என்ன சொல்றேன்? a ஈக்குவல் கீழே 10,5ன்னு போடாம மேலேயே அசைன் பண்ணிடுறேன். a ஈக்குவல் டு 10 அப்படின்னு. ஓகேங்களா? இப்படி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ வந்து a க்கு கொடுக்காம நான் வந்து 10,5ன்னு கீழே இருக்கு இல்லையா? அதுல 10 a க்கு கொடுத்துட்டு நான் b ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துறேன். இப்போ b க்கு ஆல்ரெடி 5 இருக்கு. இந்த 10 எங்க போகும்? அப்போ a க்கு அசைன் ஆகும். அப்போ 15 வரும். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்ன? டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஓகேங்களா? இப்போ நான் b க்கு வந்து 5ன்னு கொடுக்காம a க்கு வந்து 10ன்னு கொடுத்துட்டு இதுல இருந்த 5 நான் கொண்டு போயிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த 5 நான் போட்டா இது எங்க போகும்? இந்த 5 எங்க போகும்? இப்போ அது b க்கு போகுமா? இது போகாது. ஏன் போகாதுன்னா இது பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்துல தான் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்துல. ஆமா. ஃபர்ஸ்ட்ல நம்ம ஆல்ரெடி ஈவன் தோ வேல்யூ அசைன் பண்ணிட்டாலும் கூட செகண்ட்ல இருக்கிற இடத்துக்கு தனியா அதுல மென்ஷன் பண்ணனும், இல்லனா எங்கயாவது கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இதுக்கு பேர் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். இப்போ இன்னொன்னு சொல்றேன். இப்போ கெஸ் பண்ணுங்க என்ன சொல்றீங்க பாப்போம். நான் வந்து என்ன சொல்றேன்னா இங்க a 10,5 இருக்கு இல்லையா? பட் நான் மேல a ஈக்குவல் டு 20 b ஈக்குவல் டு 30ன்னு சொல்றேன். இப்போ என்ன வரும் அவுட்புட்? இப்போ இது டிஃபால்ட்டா அந்த 20 இன்டர்சேஞ்ச் ஆகி 10 5 அசைன் ஆகுமா? இல்ல, நான் இப்போ நீங்க இப்போ வந்து a க்குல வந்து 20 ஆல்ரெடி இருக்கு, b 13 ஆல்ரெடி இருக்கு. அப்போ 50 வரும். பட் நான் கீழ கால் பண்ணும்போது 10,5 கொடுத்தேன். 10,5 கொடுத்துருக்கீங்க. அப்ப என்ன ஆகும்? தெரியலையே. இது ஓவர் ரைட் ஆயிரும். 20க்கு மேல 10 போகும், 5க்கு 30க்கு மேல 5 போகும். கீழ உள்ளது ரன் ஆகும். 15 தான் வரும். அதானே ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். நீங்க இல்லன்னு சொன்னது. அப்படியே நீங்க புரியல என்ன சொன்னீங்க? நான் அதான் அப்ப சோ அந்த வேல்யூ இன்டர்சேஞ்ச் ஆயிடுமான்னு கேட்டேன். அந்த 20க்கு பதிலா 10 30க்கு பதிலா 5 சேஞ்ச் ஆகிடும். ஓ அப்படிதான் கேட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆமா கரெக்ட். நீங்க சொன்னதுதான் ஓவர் ரைட். நீங்க அந்த வேர்ட் புதுசா அது ஒரு வேர்ட் சொன்னீங்களா? அதை கூட தான் கேக்குறேன். ஓகே ஓகே. 10 a க்கு வந்து 20க்கு பதிலா அந்த அப்படியே 20 அப்படியே 10 ரிப்ளேஸ் பண்ணிடுவோம். 30 அப்படியே 5 ரிப்ளேஸ் பண்ணிடுவோம். அப்போ உங்களுக்கு 15 தான் வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? புரியுது. இப்போ ரிட்டர்ன் பத்தி பாத்துறலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா டெஃப் ஆட்ல வந்து பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் அது ரிட்டர்ன் கொடுக்குறீங்கன்னா ரிட்டர்னுக்கு நீங்க பிராக்கெட் யூஸ் பண்ண வேண்டாம். டைரக்டா கண்டிஷனை மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்களா? இப்போ என்ன வரும்? அதுமே பிரிண்ட் தான் பண்ண போகுது, ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகுது. வேணுங்கிறப்ப நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ இதுக்கு என்ன வரும்? 15. பட் ஆனா கீழே ரன் பண்ணும்போது எம்டியா இருக்கு பாருங்க. இது வரல. இந்த 15ன்றது மேல உள்ள அவுட்புட். நான் இதை ரன் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ பாருங்க
இப்போ இதுக்கு என்ன பண்ணா உங்களுக்கு எதுவுமே அவுட்புட்ல காட்டல. ஏன் காட்டலன்னா நீங்க எப்ப வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள ரிட்டர்ன் கொடுத்து அதை வெளியே பிரிண்ட் பண்ண நினைச்சாலும் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பிரிண்ட்டுக்குள்ள தான் கால் பண்ணணும். ஓகேவா? ரன் பண்ண என்ன வருது? 15 வருதா? புரியுதா? அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் ரிட்டர்ன் ஓகேங்களா? இப்போ ஃபங்க்ஷன் ரிட்டர்னிங் மல்டிபிள் வேல்யூஸ் பத்தி பார்க்கலாமா? மல்டிபிளா எப்படி ரிட்டர்ன் பண்ணுது? இப்போ நம்ம அங்க பிரிண்ட் போடலன்னா அது என்ன ஆகுது? ரிட்டர்ன் சொல்லிட்டு அது திரும்ப அங்கேயே ஸ்டாப் ஆயிடுது. ரிட்டர்ன் மட்டும் நீங்க போடுறீங்கன்னா ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணும்போது எதை ரிட்டர்ன் பண்ணணும் நம்ம சொல்லணும். இந்த கால் பண்றேன் இல்லையா, கால் பண்றதான் ரிட்டர்ன் பண்ண சொல்றேன்னா அப்ப கால் பண்றதை பிரிண்ட் பண்ணாதான் ரிட்டர்ன் பண்ணுறேன், பண்ணாது. ஓகே. நீங்க பிரிண்ட் மட்டும் உள்ள போறீங்கன்னா டேரக்டா ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணா வந்துடும். பட் ரிட்டர்ன் கொடுத்து நீங்க வண்டியை கொடுத்தா பிரிண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே. ஃபங்க்ஷன் எப்படி ரிட்டர்ன் பண்றதுன்னு பார்க்கலாம். மல்டிபிள் ரிட்டர்ன் பண்றேன். நான் வந்து மல்டிபிள் ரிட்டர்ன் பண்றதுக்கு நானே அடிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கால்குலேஷன் போட போறோம். ஓகேங்களா? எஃப் கால்க் இதுலயும் ஏ கமா பின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு. அது ஒரு ரிட்டர்ன் பண்ணல, மல்டிபிள் ரிட்டர்ன் பண்ணுது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி, அடுத்து ஏ இன்டு பி, ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? அடுத்து ஏ இன்டு பின்னு 4 பண்றாப்ல. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நீங்க ரிட்டர்ன் கொடுக்கும்போது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த டேப் தள்ளும்போது உங்களுக்கு பிரிண்ட் கீழே கர்சர் வரும். பட் ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீங்க வந்து என்டர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஃபங்க்ஷன் விட்டு பின்னாடி போயிடும். ஏன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ள 2 ரிட்டர்ன் ஒர்க் ஆகாது, ஒரு ரிட்டர்ன் தான் ஒர்க் ஆகும். அதனாலதான் அப்படி இருக்கு. கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்க ஒரே ஒரு ரிட்டர்ன் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அது ஈல்டுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம வந்து ஜெனரேட்டர் கான்செப்ட் வர பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன்னு ஒரு கீவேர்டு தான். ஓகே, இப்போ நம்ம ரிட்டர்ன் பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து ரிட்டர்ன் வந்து ஏ பிளஸ் பி கமா ஏ மைனஸ் பி கமா ஏ இன்டு பி இருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலி ஓகே, லைக் 11 o'clock மேல ஆனாலும் பரவாயில்ல ப்ரோ உங்களுக்கு? இல்ல இது 1-on-1 செஷனா இருக்கு, கொஞ்சம் அந்த கோடிங் அடிக்கிறது இன்டராக்டிவா இருக்கு. அப்படியே போலாம் பொறுமையா. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் முடிக்கிற வரைக்கும் போலாம். சரி, இப்போ கால்க் ஏ கமா பி நம்ம போடுறோம். ரிட்டர்ன் வந்து ஏ பிளஸ் பி கமா ஏ மைனஸ் பி கமா ஏ இன்டு பி 3 ரிட்டர்ன் இருக்குல்ல. 3 வேரியபிள் கிரியேட் பண்ணணுமா? சப்புக்கமா மல்லுக்கமா 3 இது கொடுத்துட்டு இதுல போயிட்டு நான் என்ன பண்றேன், ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஒன்னு ஏ கமா பின்னு இருக்கு இல்லையா, அதுல 10,5 போட்டுரும். இப்ப நான் ஃபங்க்ஷனை வந்து இதுல கால் பண்ணிருக்கோம், 3 வேரியபிள் கால் பண்ணுறோம். அழகா போயிட்டு பிரிண்ட் ஆடு அப்படின்ற வேரியபிள், பிரிண்ட் சப்ன்ற வேரியபிள் அண்ட் லாஸ்டா பிரிண்ட் மல்லுன்ற வேரியபிள். இப்ப என்ன வரும் நமக்கு அவுட்புட்? ஃபர்ஸ்ட் இதுல ஆட் பண்ணி 15, நெக்ஸ்ட் மைனஸ் பண்ணி 5, நெக்ஸ்ட் a plus b க்கு 15, a minus b க்கு 5, a into b க்கு 15 வரும். அப்படின்னு தனித்தனியா அழகா வந்து. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு வேரியபிள் மட்டும் தரேன், சப் மல்ல தூக்கிடுறேன், ஆட்ன்ற ஒரு வேரியபிள்குள்ள மட்டுமே நான் அதை கால் பண்றேன். இப்ப என்ன பண்ணணும்? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் தானே ரன் ஆகும். அப்படி கிடையாது. இது வந்து லைக் ஆட்ன்றது நம்ம கொடுக்குற பேரு, சிம்பிளுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஓகேங்களா? என்ன பண்ணா ஒரு வேரியபிள்ல மட்டுமே நம்ம கூப்பிடுறோம்னா இது மொத்தமும் ஒரு டப்பிள்குள்ள ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ள போடுது. நீங்க 3 தனித்தனியா கேட்டீங்கன்னா தனித்தனி கவர்ல தருவாங்க. 3மே ஒரே கவர்ல கேக்குறீங்க, புரியுதுங்களா? அப்போ நம்ம தனித்தனி கவர் கொடுத்து கேட்கிறப்ப தனித்தனி கவர்ல அது வந்துச்சு. இப்போ நான் ஒரே கவர்ல கொடுக்குறப்ப எனக்கு அது ஒரே கவர்ல. ஓகேங்களா? பட் நான் இப்போ இந்த இடத்துல 2 கவர் கேட்கிறேன். இதுல போயிட்டு நான் என்ன சொல்றேன்னா பிரிண்ட் ஷாப்னு சொல்றேன். இப்போ ஒரு கடையில நீங்க 3 ஃப்ரூட் வாங்குறீங்க. ஆப்பிளுக்கு ஒரு கவர் போட்டு வாங்குறீங்க, பனானாக்கு ஒரு கவர் போட்டு வாங்குறீங்க, மேங்கோவுக்கு ஒரு கவர் போட்டு வாங்குறீங்களா? அப்படி நீங்க 3 கவர் வச்சிருந்தீங்கன்னா 3 ஃப்ரூட் தனித்தனியா வாங்கிடலாமா? இல்ல ஒரே கவர் வச்சிருந்தீங்கன்னா 3 ஃப்ரூட் ஒரே கவர்ல போட்டு வாங்கிடலாமா? இப்போ 2 கவர் வச்சிருக்கீங்க, பனானாவுக்கும் ஆப்பிளுக்கு மட்டும் ஒரு கவர் வச்சிருக்கீங்க, மேங்கோவுக்கு ஒரு கவர் இல்ல. அப்ப என்ன பண்ணும்னா அன்பேக் எரர் வரும். ஏன்னா நீங்க கொடுத்தது 2 ஆனா அங்க வாங்குறது 3. அதனால அன்பேக் எரர் வரும். அதனாலதான் கொடுத்தா ஒரேடியா எல்லாத்தையும் வாங்கிடும், இல்லன்னா தனித்தனியா வாங்கணும். சரிங்களா? ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ரிட்டர்ன் பண்ணா இந்த மாதிரி தான் வாங்கிடும். ஃபங்க்ஷன் ரிட்டர்னிங் மல்டிபிள் வேல்யூ புரியுதா? இவ்வளவுதான் ஃபங்க்ஷனே, இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஃபங்க்ஷன்ல அட்வான்ஸ்டு, மோஸ்ட்லி அட்வான்ஸ்டா கேட்ட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்த ஒரு நான் காட்டுறேன். இதுதான் இந்த சிம்பிள் புரியுதான்னு பாருங்க, நான் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு பாருங்க. ஸ்டார் ஆர் வெர்சஸ் டபுள் ஸ்டார் கேடபிள்யூ ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்குமென்ட் வெர்சஸ் இதுக்கு பேர் என்னன்னா ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட். ஒரு ஸ்டார் வச்சிருக்கிறதுக்கு பேரு ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட்ஸ். 2 ஸ்டார் வச்சிருக்கிறதோட பேர் வந்து ஆர்பிட்டரி கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட்ஸை பத்தி பார்க்கலாம். நல்லா பாருங்க, நான் டெஃப்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், இப்போதைக்கு வந்து நம்ம வந்து டோட்டல் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதனால டோட்டல்ன்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். அதுல நான் நம்பர் வந்து வாங்க போறேன். ஒரு நம்பர் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா?
பிரிண்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் நம்பரை ரிட்டர்ன் பண்ணலாம். என்ன நம்பர் இப்போ ஆர்குமெண்ட் விட்டுறாங்களோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் நல்லா பார்த்தேன்னு தெரிஞ்சு பாருங்க. இப்போ பிரிண்ட் அவுட் நான் என்டர் அடிச்சா பிரிண்ட் கீழே கர்சர் வருதா? ஆமா. இது ரிட்டர்னா இருந்துச்சுன்னா ஒரு ரிட்டர்ன் கேபிட்டல் அது வந்துராது. ஃபர்ஸ்ட்ல இருந்து. இப்போ டோட்டல்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நான் எத்தனை ஆர்குமெண்ட் தரலாம்? ஒரு ஆர்குமெண்ட் நம்பர். பட் நான் 3 ஆர்குமெண்ட் கொடுக்கணும். ம். ஓகேவா? எனக்கு இது 3 ஆர்குமெண்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? இப்ப பாருங்களேன், இது என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்க அங்க ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட் தான் இருக்கு, பட் நீங்க 3 கொடுத்துருக்கீங்க. ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட் தான் இருக்கு, பட் நீங்க 3 கொடுத்துருக்கீங்க. வந்திருக்கா? ஆமா. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? இங்க என்ன சிம்பிள் இருக்கு? அது பேரு ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட். இதுதான் ஆர்குமெண்ட். சரிங்களா? அப்போ ஒரு ஸ்டாரை தூக்கி இங்க போட்டிங்கன்னா மட்டும் போதும், மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் அது. ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னன்னா ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட். இப்போ நீங்க டோட்டல்னு ஃபங்க்ஷன் லைக் சம் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா அழகா அது என்ன பண்ண போகுது? அந்த மல்டிபிள் நம்பரையுமே உங்களுக்கு சம் பண்ணி கொடுத்துரும். எப்படி? ஓகேவா? சோ இது ஒரே பாராமீட்டர்ல மல்டிபிள் வேல்யூ வாங்கி நமக்கு சம்மும் பண்ணி கொடுத்துருச்சு. இதோட பேரு தான் ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட். ஓகேங்களா? இப்போ அடுத்து ஆர்பிட்டரி கீவேர்ட் ஆர்குமெண்ட். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பர்டிகுலர் ஆளோட டீடைலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? அவரோட டீடைல நான் இன்ஃபோல வாங்கிக்கிறேன், இன்ஃபர்மேஷனா வாங்கிக்கிறேன். இப்போ நான் அவரோட இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும்னா கால் பண்ணணும். ரிட்டர்ன்ற ஃபங்க்ஷன்ல கால் பண்ணணும். இந்த இடத்துல நான் கொடுக்கும்போது ஆர்பிட்டரி கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்க்கு என்ன அர்த்தம்னா டிக்ஷனரியா ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம டிக்ஷனரி பார்த்தோம் இல்லையா? அந்த டிக்ஷனரி ஃபார்மேட்ல ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம டிக்ஷனரி கொடுக்கும்போது என்ன பண்ணிருப்போம்? கீக்குமே டபுள் கோட்ஸ் கொடுத்து கோலன் வச்சு வேல்யூக்குமே டபுள் கோட்ஸ் கொடுத்துருப்போமா? பட் இங்க கீக்கு டபுள் கோட் கொடுக்க வேணாம், டைரக்டாவே கொடுத்துக்கலாம். கோலனுக்கு பதிலா ஈக்குவல் டு கொடுக்கும். ஓகேவா? நேம் ஈக்குவல் டு அதன் கமா ஏஜுக்கு டபுள் கோட்ஸ் போட வேண்டாம், டேரக்டா கொடுத்தா ஏஜ் ஈக்குவல் டு நம்பர் தானே, அப்ப டேரக்டா கொடுக்கும். கமா பிளேஸ் ஈக்குவல் டு திருச்சி என்ற மாதிரி போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மல்டிபிள் கீவேர்ட் ஆர்குமெண்ட்டை இவன் எடுக்கணும். ரன் பண்ணா திரும்பி அதே தான் வரும். என்ன வரும் பாருங்க. இது இந்த இடத்துல ஆர்குமெண்டா லைக் என்னன்னா இது முதல்ல உள்ள மாதிரி கிடையாது. இந்த இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா நம்பரா இருந்திருக்கும். அதனால 3 கொடுத்துருக்கீங்கன்றது கண்டுபிடிச்சிச்சு. இப்போ இந்த இடத்துல இது என்ன சொல்லுதுன்னா அன்எக்ஸ்பெக்டடா ஏதோ கீவேர்ட் ஆர்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரி சொல்லுது. ஓகேங்களா? அப்போ அது ஒரு கீவேர்ட் ஆர்குமெண்டா இந்த பாராமீட்டர் வாங்கணும்னா என்ன சிம்பிள் இங்க பாருங்க, டபுள் ஸ்டார் அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த டிக்ஷனரி ஃபார்மேட்ல வருது பாருங்க கீழ. சோ இதுக்கு பேர் என்னது? கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஆர்பிட்டரி கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட். ஓகேங்களா? நான் அதை வேணா கமெண்ட் பண்ணி சொல்றேன். இதுக்கு பேர் ஆர்பிட்டரி ஆர்குமெண்ட். இவருக்கு பேரு ஆர்பிட்டரி கீவேர்ட் ஆர்பிட்டரி கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஓகேங்களா? சோ ஃபங்க்ஷன்ல பாதி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு நெஸ்டட் ஃபங்க்ஷன் தேவை. இப்படி நெஸ்டட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா கிஃப்ட் கண்டிஷன்ல அதே மாதிரி நெஸ்டட் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? நெஸ்டட் ஃபங்க்ஷன் என்னது? நெஸ்டட் கிஃப்ட் எப்படி இருந்துச்சு? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். கோட்டெஃப் அவுட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன். அவருக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இவர் அவுட்டர் இல்லையா? சோ தட் ஐ ஆம் அட் அவுட் சைடு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ அவருக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று வரும். அவர் யாருன்னா இன்னர். அவர் என்ன சொல்றாரு? ஐ ஆம் இன்சைட். ஓகேங்களா? ஐ ஆம் இன்சைட்னு சொல்றாரு. இப்போ நான் இன்னரை கால் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் பாத்தீங்கன்னா பிளாங்கா இருக்கா, அது ஒரு மாதிரி டிம்மா இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா இன்னரை கால் பண்ணும்போது அந்த இன்னர் டிம்ல இருந்து போயிடும். இப்போ அதே மாதிரி தான் அவுட்டருக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கடைசியா கால் பண்ண. சொல்லுங்க அவுட்புட் என்னவா இருக்கும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும், செகண்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இன்னர் பிரிண்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் அவுட்டர் பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்னர் பிரிண்ட் ஆகி அடுத்து அவுட்டர் பிரிண்ட் ஆகும். சொல்றீங்களா? எப்படி? அது இருக்கிற ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு தானே வெளியே வரும். ஃபர்ஸ்ட் அவுட்டர் ரன் ஆகும். ஓகேங்களா? இந்த அவுட்டர் ரன் ஆனா மேல போவாப்ல, போயிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பாப்பாப்ல. உள்ள யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஐஎம்ஆட் அவுட் சைடு இருக்காங்களா? அத பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொருக்குள்ள போவாரு. சோ இந்த 411 லைன் எங்க லைக் இது ஒரு லேடர் போட்டுக்கும். ஒரு லேடர் போட்டு 406க்கு போயிடும். இந்த ஃபங்க்ஷனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க தான் இருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணா ஆரம்ப இடத்துக்கு போகும். ஆரம்ப இடத்துல உள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு போய் பார்க்கும். சோ இங்க இருந்து ஒரு லேடர் மேல போயிட்டு 406 மறுபடியும் கீழே இறங்கி பார்க்கும் என்ன இருக்குன்ட்டு. அப்ப 407 என்ன இருக்கு? ஐஎம்ஆட் அவுட் சைடு தானே இருக்கு. அதை பிரிண்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஒன்னு ரன் பண்றதுக்கு முன்னாடி 410க்கு போகும். சோ அவங்க கால் பண்ண இடத்துல இருந்து அதை பார்த்து எனக்கு உள்ள என்ன இருக்கோ அதெல்லாம் கால் பண்ணி ரன் பண்ணும். அப்போ ஐஎம்ஆட் அவுட் சைட் ஐஎம் இன்சைட் வந்துடும். ஓ எகைன் இது என்ன பண்ணும்? இப்ப என்ன வரும் அவுட்புட்?
இப்ப ஐஎம் இன்சைட் வந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவுட்டர் இருக்கு. ஸோ 406க்கு போயிட்டு ம். அது உள்ள பார்க்கும்போது எடுத்தது இன்னர் ஃபங்க்ஷன் வருது. அதனால இப்ப ஐஎம் இன்சைடு தான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணும். ஆமா. அதுக்கப்புறம் தான் ஐஎம் அட் அவுட் சைடு வரும். ஓகேங்களா? ம். இப்போ என்ன வரும்? இப்போ இது ஃபர்ஸ்ட் ஐஎம் அவுட் சைட் பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப ஐஎம் அவுட் சைடுன்றது ஓகே. ஐஎம் அவுட் சைட் பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்சைட் திரும்ப அவுட் சைட் பிரிண்ட் ஆகுமா? அவ்வளவுதான். ஐஎம் அவுட் சைடு, ஐஎம் இன்சைடு அண்ட் ஐஎம் அவுட் சைடு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் அது வரும். புரியுதா? ஓகே. இப்போ உங்க நடுவுல ரன் பண்றப்ப ஃபா அப்படின்னு ஏதாவது சவுண்ட் வருதா? இல்லையே. இந்த இன்ஸ்டால எல்லாம் ஃபா அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல கொடுத்து வச்சிருக்கேன். அதான் உங்களுக்கு கேக்குதான்னு கேட்டேன். கேட்கல? கேட்கலையா இல்ல இந்த வரைக்கும் நான் கவனிக்கலையான்னு இல்ல உங்களுக்கு கேட்கான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது எப்படின்னா இது வந்து ஒரு இன்டர்பிரட்டர். நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அந்த சவுண்ட் வர மாதிரி நான் பண்ணி வச்சிருக்கேன். அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, சோ அந்த சவுண்ட் வச்சு நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்களா கண்டுபிடிச்சிக்கலாம். அது வந்து இந்த இதுதான். இது ஒருத்தவங்க அவங்க இதுல போட்டு வச்சிருக்காங்க. இதுல இருக்கு பாத்தீங்களா? இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்க கோடோட சின்டாக்ஸ்ல ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நடுவுல கத்தும். இந்த மாதிரி நிறைய இது அப்படியே அந்த கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகுது. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது சும்மா நல்லா இருக்கும். ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க கோடிங்லேயே உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்கா இருக்கும். நிறைய வச்சிருக்காங்க ப்ரோ. இது மாதிரி ஒரு டெவலப்பர் வந்து இதுல ஒன்னு லோட் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம வேணும்னா அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கோபைலட் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதை நீங்க இதை கூட இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்டையர் கோட ரன் பண்ணி முடிக்கிறதுக்கு அதுவே ரன் கோடு கொடுக்கும், ப்ராஜெக்ட் ரன் பண்றதுக்கு. அப்போ அதுவும் போக போக அது வந்து ஏஐ டிரைவன். நம்ம ஏஐ டிரைவன் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்ப நெக்ஸ்ட் வரைக்கும் புரியுதா? புரியுது. இதுக்கப்புறம் பார்க்க போறதுதான் இம்பார்ட்டன்ட். லைக் இது வந்து பார்த்தது இம்பார்ட்டன்ட் தான் கேட்டா இதுவும் இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷன்ன்றது ஆக்சுவலி சொல்ல போனா ஆபரேட்டர் வரைக்கும் நீங்க பாத்தீங்க இல்லையா, ஆபரேட்டர் வரைக்கும் பார்த்தது வந்து பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பாக்குறீங்க இல்லையா, அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், லூப் கண்ட்ரோல், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறீங்கல்ல. இதுக்கப்புறம் உங்களுக்கு மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ், அப்புறம் ஃபைல் ஹேண்ட்லிங், எரர் ஹேண்ட்லிங் வரும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் பைத்தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஊப்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்ட் பைத்தான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம இன்டர்மீடியட் லெவல் தான் போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன்லயே இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு. இது கண்டினியூல கேட்பாங்க, லாம்டான்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த லாம்டா ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அனானிமஸ் ஃபங்க்ஷன், இதுக்கு இன்னொரு பேரு அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதை நம்ம ரொம்ப சிம்பிளா இப்போ ஒன்னும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்பருக்கு நான் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஃபங்க்ஷன்ல டெஃப்னு போட்டு அதுக்கு நம்ம ஸ்கொயர்ன்ற ஃபங்க்ஷன் பேர் வச்சுக்கலாமா? ஸ்கொயர்னு போட்டு என்ன பேராமீட்டர் நம்ம இங்க போட்டுக்கலாம், ஏன்னு போட்டுக்கலாம். உள்ள பிரிண்ட் போட்டு அந்த பேராமீட்டருக்கான அதே வேல்யூ திருப்பி மல்டிப்ளை தானே ஸ்கொயர் வரும். அப்படி போட்டுட்டு ஸ்கொயர்ல போய் நம்ம இப்படி 5ன்னு போட்டா 5 மேல போயிட்டு 5 × 5 25ன்ற மாதிரி ஸ்கொயர் வருமா? சோ இது வந்து நம்ம நார்மலா இந்த ஃபங்க்ஷன்ல போடுற ஸ்கொயர். லாம்டா மெத்தட்ல நீங்க ஃபங்க்ஷன் நேம் மென்ஷன் பண்ணாம நீங்க ஸ்கொயர் கொடுக்கலாம். எப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கு நல்லா பாருங்க. லாம்டான்ற கீவேர்ட், ஓகேங்களா, ஒரு எக்ஸ்பிரஷன், ஓகேங்களா, ஒரு கோலன், எக்ஸ்பிரஷனுக்கு பக்கம் கண்டிஷன் இப்படி கொடுக்கணும். ஓகேங்களா? இதான் வந்து என்ன அப்படின்னா சின்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சின்டாக்ஸ்ல லாம்டான்ற கீவேர்ட் இருக்கு இல்லையா, அந்த லாம்டான்ற கீவேர்டுல எக்ஸ்ன்றது என்னது? ஆர்குமெண்ட். எக்ஸ் இன்டு எக்ஸ்ன்றது அது நடக்க வேண்டிய ஒர்க்கா, எக்ஸ்ன்றது கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ நான் அந்த ஸ்கொயர்ன்ற வேரியபிளையே என்ன பண்றேன்னா கூப்பிட்டு அதுக்குள்ள 5ன்னு கொடுத்து அதை ஒரு பிரிண்ட்ல கொடுத்தோம்னா முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வேரியபிளையே ஒரு ஃபங்க்ஷனா இது கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப போட்டாலும் உங்களுக்கு என்ன இருக்கும்? 25 வந்துருச்சு பாத்தீங்களா? மேலோட நான் கமெண்ட் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலி லாம்டா எக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல 5 ஃபர்ஸ்ட் அசைன் ஆகுமா? லாம்டா எக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப சிம்பிள். கரெக்ட் தான். இந்த ஸ்கொயரையே கூப்பிட்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றீங்க இல்லையா, இந்த 5 என்ன பண்ணும்னா எக்ஸா மாறிடும். எக்ஸ் இன்டு எக்ஸ் நமக்கு பிரிண்ட் பண்ணும். இது வந்து உள்ள என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ இதை எப்படி ஸ்கொயர் பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணிருக்க எப்படி கியூப் பண்ணலாம்? டபுள் ஸ்டார் அந்த இடத்துல டபுள் ஸ்டார் 3 போடுவோமா? அவ்வளவுதான். இது வந்து கியூப் 125 வருதா? சரி, இப்போ நீங்களாவே யோசிச்சு சொல்லுங்க. இப்ப எனக்கு 2 நம்பரை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2 நம்பரை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு ஆட், இப்போ நான் ஆட்ன்ற பேர் வச்சுக்கிறேன். நான் இங்கேயே ஆட்ன்ற பேர் வச்சுக்கிறேன். நான் 2 நம்பரை எனக்கு ஆட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? அந்த ஒரு எக்ஸ்க்கு பதிலா ஒய்ன்னு மாத்தலாமா?
ரெண்டு நம்பரை நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் கமா ஒய் ரெண்டு வேரியபிள் எடுக்கணும். கொடுத்துட்டு இங்க இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இப்போ 5,5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த 5 இந்த எக்ஸுக்கு போய் இந்த 5 இந்த ஒய்க்கு போய் எக்ஸ் பிளஸ் 5 10 பிரிண்ட் ஆகும். புரியுதா? சரி, இது வரைக்கும் ஓகே தானே? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த இப்போ உங்களுக்கு நான் வந்து நீங்களே சொல்லுங்க, ஒரு நம்பரு ஆடா இல்ல ஈவனான்றத நம்ம எப்படி பார்த்தோம்? இஃப் கண்டிஷன்ல சொல்லுங்க. இஃப்ல அது 2 ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அது ஈவன். திடுதிப்புன்னு கேட்டா எப்படி சொல்லுவேன்ற மாதிரி ஆக்சுவலி இதான் கான்செப்ட். இஃப் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதை விட ஒன்னும் பிரச்சனை இல்லை. இஃப் ஏ வந்து மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அது என்னது நமக்கு? இது வந்து இப்ப ஈவன் வரும். சூப்பர், அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஈவன். எல்ஸ் அப்படி இல்லைன்னா பிரிண்ட் ஆட். ஓகேங்களா? ஒரு ஏன்றது நம்ம டிக்ளேர் பண்ணல, சோ நம்ம ஏ ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கலாம். இந்த கிஃப்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு? நமக்கு இப்ப 5 கொடுத்தா ஆட் வந்திருக்கா, 7 கொடுத்தா எகைன் ஆட் தான், 8 கொடுத்தா ஈவன். இப்போ இதை நம்ம லாம்டால போட்டு ப்ராக்டிஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நான் அதை கமெண்ட் பண்ணிடுறேன். எப்படி இதை லாம்டால போடலாம்னா, இதுக்கு ஒரு நம்ம ஒரு வேரியபிள் கொடுக்கணும், செக்ன்ற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? செக். ஓகேங்களா? ஈக்குவல் டு லாம்டா என்ன சொல்லலாம், ஒரு வேரியபிள் தேவை இதுக்கு வாங்குறதுக்கு, கோலன் ஒரு கண்டிஷன், அதாவது ஏ மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 இருந்தா என்னன்னு சொல்லணும், ஈவன். அத முன்னாடியே சொல்லிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்டிஷன் எழுதணும். இஃப் அந்த எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் 2க்கு ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன். பக்கத்துல எல்ஸ் போட்டுறணும், போட்டு ஆட அப்புறம் தரணும். ஓகேங்களா? புரியுதா? இப்படி நீங்க போட்டதுக்கு அப்புறம் அந்த இஃப் ஃபங்க்ஷனை ஒரே லைன்லயே பண்றோமா? ஒரே லைனே கொடுத்துக்கலாம் லாம்டால. இப்போ நீங்க பிரிண்ட்ல போயிட்டு செக்ன்ற வேரியபிள்ல 5 கொடுத்து கால் பண்ணா காட்டுதா? இப்போ அந்த செக்ன்ற வேரியபிள்ல 2 கொடுத்து கால் பண்ணா பிராக்கெட் க்ளோஸ் பண்ண மாதிரி. இதுல வந்து எல்லாமே சொல்லும் ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நம்ம என்ன எரர் பண்றோம் கரெக்டா சொல்லும். இதை நீங்க ஓபன் பண்ணாத க்ளோஸ் பண்ணல, நெவர் க்ளோஸ் அதெல்லாம் உங்களுக்கு. இப்போ அது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஆடு, செகண்ட்ல இருக்கிறது ஈவன். ஓகேவா? இதுவும் டைப் ஆஃப் லாம்டால இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பேரை நம்ம டிஃபரெண்ட் லிஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து நேம்ன்ற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். அதுல வந்து அருண் அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மது அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அப்புறம் சக்தி அப்படின்ற ஒரு நேம். இதெல்லாம் ஒரு நேம். ஓகேங்களா? இதுல அருண்ன்றவர் 4 லெட்டர், மதுன்றவங்க 5 லெட்டர், சக்தின்றவங்க 6 லெட்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னொரு வேரியபிள் வச்சுக்கலாம். நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போறோம். அதனால அரேஞ்சுன்ற ஒரு வேரியபிள்குள்ள நான் வந்து இதை சார்ட் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஒரே நிமிஷம், நம்ம இதை சார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதே லாஜிக்கை ஃபர்ஸ்ட் எடுத்தார். ஃபார் ஃப்ரம் 22 23 இதுல இவ்வளவுதான் இருக்கு. ஆமா, இது வரைக்கும் இருக்கு. ஓகே, இதுல நமக்கு வந்து இது 2 இது இப்ப பாக்கணும். அதனால இதை காட்டிடுறேன் ஃபர்ஸ்ட். இதுல நேம்ஸ் என்ற ஒரு வேரியபிள் நான் கொடுத்த அதே பேர் இருக்கா, சக்தி. நான் வந்து இதை லைக் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். இப்ப சக்தி, அருண், மதுன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நேம்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள், அதே நம்ம வேரியபிள் என்ன பண்றோம்னா சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். லாம்டாவை எதுக்காக நான் கீக்குள்ள கொடுத்திருக்கேன்னா, லாம்டா ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துச்சுன்னா அது கீக்குள்ளதான் இருக்கும். இது வந்து கண்டிஷன். லாம்டா சார்ட்ன்றது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன், கரெக்டா? அப்படி ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள லாம்டா வந்தா நம்ம கீ ஃபங்க்ஷன் தான் கொடுக்கணும். கீக்குள்ள தான் லாம்டா கொடுக்கணும். இது வந்து வேரியபிள் நினைச்சிடாதீங்க, இது வந்து கீன்றது ஒரு ஃபங்க்ஷன். கீ ஃபங்க்ஷனுக்குள்ள லாம்டா கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் லென்த் ஆஃப் எக்ஸ்னு சொல்றேன். இப்போ நார்மலா ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணுவோம், ஆல்பபெட் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணுமா? இப்போ லென்த் ஆஃப் எக்ஸ்னு சொன்னா இது லென்த் எடுத்து சூப்பர் 4 5 6ன்னு பார்ப்போம். அப்ப அருணை ஃபர்ஸ்ட், மது செகண்ட், சக்தியை தேர்டு. ஓகேங்களா? இப்போ இது எகைன் அவங்களுக்கு அப்படிதான், இது ஆல்பபெட் ஆர்டர் மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஏன்னா அருண், மது, சக்தின்றது ஆல்பபெட் ஆர்டர் தானே இருக்கு. இப்போ நீங்க அந்த இடத்துல போட்டு அருணான்னு இப்படி போடுறீங்கன்னா அதுல எத்தனை 2 இருக்கு? நிறைய இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் மது, சக்தி, அதுக்கப்புறம் அருணான்றது வருவாங்க. புரியுதா? ஆல்பபெட் ஆர்டர் எடுக்கல, லென்த்தை பேஸ் பண்ணி எடுக்குது. ஆல்பபெட் ஆர்டர் வேணும் அப்படின்னா நம்ம உள்ள ஒரு கண்டிஷன் சூஸ் பண்ணணும், கரெக்டா? இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் டாட் லோயர் இந்த மாதிரி கொடுக்குறேன்னா எனக்கு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு, எக்ஸ் வந்து லோயர் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்டில் அது லோயர்ல தான் இருக்கு. நான் இது எதுக்காக கொடுத்தேன்னா ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதே சக்தி, அருண், மதுவை தான் இங்க உள்ள எடுத்திருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், ஆல்பபெட் ஆர்டர்ல எடுக்கும். ஏன்னா ஷார்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? அதனால
R1 முதல் சக்தி வந்துருச்சா? அந்த லோயர்ன்றது எது மீன் பண்ணுது? லோயர்ன்றது லைக் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும்ன்றதுக்காக நம்ம கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாம்டாக்குள்ள ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, ஒரு கண்டிஷன் இருந்தா தானே அது பெர்ஃபார்ம் பண்ணும். சோ முதல்ல லென்த் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சு, அதனால லென்த் உள்ள வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? 456 வந்திருக்கும். அதனால 456 அசைனிங்கா காட்டியிருக்கு. நம்ம அகைன் ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். நான் லோயர்னு கொடுத்துட்டேன். அதனால என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு இது ஆல்ரெடி லோயர்ல தான் இருக்கு. இப்போ வந்து லோயர்ல இருந்தா லோயர் கேஸ் சொல்ல வரீங்க, ஸ்மால் லெட்டர். ஆமா. இப்போ நான் அப்பர்னு சொன்னாலுமே எனக்கு வந்து அது அப்பர்ல காட்டாது, இதே இதுல தான் காட்டும். பட் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கு, அதனால அது நமக்கு உள்ள வந்து ரன் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு லென்த் வச்சு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லென்த் ஆஃப் எக்ஸ் கொடுக்கணும், கொடுத்துக்கணும். ஓகேங்களா? புரியுதாது? இப்போ லாம்டா வந்து ஒரு இன்பில் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குறீங்க அப்படின்னா ஷார்ட்டோ இல்ல சம்மோ இல்ல லென்த் எதுல கொடுத்தாலும் கீ ஃபங்க்ஷனுக்குள்ள தான் யூஸ் பண்ண வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் லாம்டால கடைசி இது. ஓகேங்களா? என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. நம்பர்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இந்த லிஸ்ட் மேப்னு இருக்கு இல்லையா, இதை மறந்துருங்க. ஓகேங்களா? இப்படிக்கு இதை மறந்துருங்க. இப்போ லாம்டா ஆஃப் எக்ஸ் இது நம்பர்ஸே மறந்துருங்க. ஓகேங்களா? இப்போ லாம்டா ஆஃப் எக்ஸ் கோலன் எக்ஸ் இன்டு எக்ஸ்னா என்னது? இந்த ஸ்கொயர் ஆகும். அதாவது 1 2 3 4 5 இருக்கு இல்லையா? இப்போ இதுல ஏதாவது ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா நான் அது டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்கொயர்ஸ்ல போயிட்டு ஃபங்க்ஷனா கால் பண்ணிக்கலாம். லைக் ஸ்கொயர்ன்ற பிராக்கெட்ல போட்டு நான் 5 கொடுத்தா 5 மட்டும் எக்ஸ்குள்ள போகும், 5 × 5 25 வருமா? பட் நான் மல்டிபிள் நம்பரை கொடுத்து நான் வந்து என்ன பண்ண சொல்றேன்னா ஸ்கொயர் பண்ண சொல்றேன். அதுக்கு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாமா? கரெக்டா? ஃபார் லூப் தான் ஒண்ணா போட்டு எடுக்கும் இல்லையா? பட் என்ன டிராபேக்னா ரவுண்ட் பிராக்கெட்குள்ள ஃபார் லூப் வராது. சப்போஸ் வந்துச்சுன்னா அது ஜெனரேட்டரா மாறும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் லைக் இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட்ஸ். இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா லைக் ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் வந்து நான் லைக் பைத்தானை பத்தி உள்ள போகும்போது ரிசர்ச் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அப்படி பார்த்தப்போ எனக்கு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? இதுல பிராக்கெட் குள்ள ஃபார் லூப் வந்துருச்சுன்னா அது ஒரு ஜெனரேட்டரா மாறிடும். அதனாலதான் இந்த இடத்துல நல்லா நான் பண்ணப்போ ஃபார் லூப்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போச்சு. அதுக்காக நான் என்ன ஃபங்க்ஷன் கொண்டு வரேன்? இந்த மேப் ஃபங்க்ஷன் கொண்டு வரேன். மேப்புக்கு 2 பாராமீட்டர் தேவை. அதாவது ஒன்னு கமாவுக்கு முன்னாடி ஒன்னு, கமாவுக்கு முன்னாடி 2 தேவை. அதனால லாம்டா ஃபங்க்ஷனை கமாவுக்கு முன்னாடியும் அதுக்கு தேவையான வேல்யூவை எடுக்கிறதுக்கு கமாவுக்கு பின்னாடி 2வது பாராமீட்டர்ல கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்பர்ஸ்க்குள்ள 1 2 3 5 வரைக்கும் இருக்கா? இப்போ மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா 2வது பாராமீட்டரோட நம்பர் லிஸ்ட்ல ஒரு நம்பரா எடுத்துட்டு வந்து இந்த எக்ஸ்ட கொடுக்கும். 1 தூக்கி இங்க கொடுத்து 1 × 1, 2 தூக்கி இங்க கொடுத்து 2 × 2, 3 கொடுத்து இங்க கொடுத்து 3 × 3, 4 கொடுத்து 4 × 4, 5 கொடுத்து 5 × 5 கொடுத்துரும். ஓகேங்களா? அப்படி கொடுக்கும். இதே நீங்க ஃபார்வர்ட் போட்டா ஜெனரேட்டர் ஆயிடும். அதனால நமக்கு தெரியாது. ஓகேங்களா? மேப் வந்து இப்படி எடுக்கும். சரி, மேப் தான் எடுக்குது இல்லையா, எதுக்கு இந்த லிஸ்ட்? நான் லிஸ்ட் எடுத்துறேன். ஓகேங்களா? அதான் மேப் பண்ண போகுது. எதுக்காக அந்த லிஸ்ட்னா மேப் எடுத்தா அந்த வேல்யூவை பண்ணிரும், ப்ராசஸ் பண்ணிரும். பட் ஒரு ஆப்ஜெக்டா ரிட்டர்ன் பண்ணும். ஆப்ஜெக்ட்டுக்கு உருவம் இல்ல. ஓகேங்களா? சொல்ல போனா கோஸ்ட், ஒரு சோல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு சோலுக்கு ஒரு பாடி தேவை. இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப பாருங்களேன். இப்ப ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன வருது பாருங்க. மேப் பண்ற ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது ரிட்டர்ன் ஆகுது. உள்ள ஸ்கொயர் அது ரிட்டர்ன் பண்ணல. எதனால அப்படின்னா இப்போ நீங்க வந்து இப்ப இந்த பிரிண்ட் அப்படி கொடுக்கிறதுக்கு ஸ்பார் ஐ இன் ஸ்கொயர்ஸ் என்ற அந்த வேரியபிளை தூக்கி இதுல கொடுத்துட்டு பிரிண்ட் ஐ. இப்போ நீங்க ஃபார் லூப்பை இப்படி வெளியே தூக்கி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கொயர் பண்ணது வெளியே 1 by 1 எடுத்து தரும். எப்படி தரும்? பிராக்கெட் போடாத ஃபார் லூப் போட முடியாது. சோ மேப்புக்கு ஒரு பாடி தேவை தானே. சோ மேப்புக்கு தேவையான பாடி நான் ஃபார் லூப்பா கொடுத்திருக்கேன். அது ஆல்ரெடி ஸ்கொயர்ல ரிட்டர்ன் ஆயிருச்சு. நான் ஸ்கொயர் என்று ஐல கொடுத்து நான் ஃபார் லூப்ல ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். இதை இப்படியும் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் பாடி. அப்போ 1 by 1 இப்படி வந்தது எனக்கு ஒரே இதை லிஸ்டுக்குள்ள டிஸ்பிளே பண்ணிடும். இப்படி பண்ணிடும். நான் டப்புல்ல கொடுத்தேன்னா டப்புல்ல காட்டுதா பிராக்கெட், செட்ல கொடுத்தேன்னா செட்ல வரும். இந்த மாதிரி ஒரு ஆபிக்கு ஒரு இது இல்ல. நமக்கு என்ன சொல்றோம்னா ஸ்பெசிபிக்கான அந்த ஒரு சோலுக்கு என்ன இல்ல, ஒரு பாடி இல்ல. அதான் நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். புரியுதா? ஓகே, சோ இவ்வளவுதான். இதான் பேசிக் ஆஃப் தி லாம்டா ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்குள்ள போறோம். எப்படி லாம்டா இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ரிகர்சிவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிகர்சிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபேக்டோரியல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபேக்டோரியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா சிம்பிளா ஒரு ஃபார் லூப்ல அதை போட்டு காட்டுறேன். 5 ஃபேக்டோரியல் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 0 நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 0 லைக் பண்ணல. இப்போ நான் அப்படி போட்டிருக்கேன் இல்லையா? இப்போ இதுல போய் பாருங்களேன். ஃபேக்டோரியல் ஆஃப் 0 இங்க இருக்கு. நான் வந்து ஒரு இதுலயே நம்ம வேணா போட்டுக்கலாமா? ஏன்னா இது ஒன்னா போயிட்டே இருக்கு. இது இருக்கு எல்லா கோடுமே இதுல என்டையரா இருக்கு. ஆரம்பத்துல ஆபரேட்டர்ல இருந்து இருக்கு. சரி, எப்படி இருந்துட்டு போட்டு டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் இதுக்குள்ளதானே இருக்கு. அப்ப நம்ம இதே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபேக்டோரியல் வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து 1. ஓகேங்களா? ஃபார் லூப்ல 5 ஃபேக்டர் நம்ம பார்க்க போறோம். அதனால ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எவ்வளவு தூரம் அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1ல இருந்து 6 கொடுத்தா தானே 5 வரைக்கும் எடுக்கும். அப்படி நான் ரேஞ்ச் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் இன்டு ஐ. இப்படி கொடுத்தாலும் ஒண்ணுதான், இல்ல அப்படின்னா இப்படி கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் இன்டு ஐ. இப்போ என்ன பண்ணோம்? இப்போ அந்த ஐயோட வேல்யூ
ஃபேக்டோரியல் ஒன்னா மல்டிப்ளை ஆகி இருக்குது. இப்போ நான் பிரிண்ட் எஃப்னு சொல்றேன், ஃபேக்டோரியல் சொல்றேன். ஒன்றும் இல்லை, ஃபேக்டோரியல் என்னவா இருக்கு, ஒன்னா இருக்கா. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 1 to 1 எவ்வளோ, 1 வரும். இப்போ எஃப் ஒன்னா தான் இருக்கு. செகண்ட் ஐட்ரேஷன்ல 1 to 2 எவ்வளோ, 2. அடுத்து செகண்ட் ஐட்ரேஷன்ல ஃபேக்டோரியல் 2. தேர்ட் ஐட்ரேஷன்ல 2 into 3 எவ்வளோ, 6. தேர்ட் ஐட்ரேஷன்ல அது 6 ஆ மாறி இருக்கும். ஃபோர்த் ஐட்ரேஷன்ல 3 into 4 எவ்வளோ, 6 into 4 எவ்வளோ, 4 வந்து 24. 24. ஃபிஃப்த் ஐட்ரேஷன் 24 into 5 எவ்வளோ, 120. 120 னு வரும். ஓகேங்களா. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 வந்து 120. ஓகேங்களா. ஓகே. சோ இது ஒரு ஐட்ரேஷன்லயுமே எவ்வளவு வந்துச்சுன்றது நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஒரு டாப் பின்னாடி தரணும், பிரிண்ட் ஃபுல்லா வெளியே கொண்டு வராம ஒரு டாப் பின்னாடி தரணும். அந்த ஐட்ரேஷன்ல ஒரு எவ்வளவு வந்துச்சுன்னு காட்டும். 1 வந்திருக்கும், அப்புறம் 2y 6y 24y 120 வந்திருக்கு. ஓகேவா, புரியுதா ப்ரோ? இது புரியுது. இதான் ஃபேக்டோரியல் சொல்லுவாங்க. ஃபேக்டோரியல்னா ஒன்றும் இல்ல, இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம மேக்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா. இப்போ வந்து எப்படின்னா, இப்போ 5 ஃபேக்டோரியலுக்கு இதுதான் சிம்பிளா சொல்லுவாங்க. 5 ஃபேக்டோரியல் இப்படி சொல்றாங்கன்னா அது எப்படி தெரியுமா போடுவாங்க, 5 into 4 into 3 into 2 into 1 இப்படி போடுவாங்க. ஓகேங்களா, அதான் நம்ம இப்படி மேக்ஸ்ல போட்டுருக்கோம். இத நம்ம ஃபங்க்ஷன்ல போடுவோமா. இது எதுக்காக ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னா, ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல் தான். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் போட்டு காட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா ஃபேக்டோரியல் நீங்க போட்டு காட்டலாம். ஓகேங்களா. நான் ஆரம்பத்துல ஃபேக்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஆர்குமெண்ட் பாஸ் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும், அதனால என்னன்ற ஒரு வேரியபிள் பாராமீட்டர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இஃப் அந்த என்னன்றது 1 இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா 1 ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம சொன்ன பாத்தீங்களா f equal to 1ன்னு, அதுதான் இது. ஓகேங்களா. அந்த ஃபேக்டோரியல் 1 இருந்துச்சுன்னா நீங்க 1 கொடுங்கன்னு சொல்றோம். எல்ஸ் அப்படி இல்லைன்னா எதை தெரியுமா நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம், n into fact of n minus 1. அவ்வளவுதான். கடைசியா போயிட்டு fact of 5 ஃபேக்டோரியல் நான் சொன்னேன்னா எனக்கு இப்ப முதல்ல எவ்வளவு வந்துச்சு 5 ஃபேக்டோரியலுக்கு. நீங்க ஃபேக்டோரியல் 5 கொடுத்தோன்னே உங்களுக்கு அந்த அவுட்புட் வரல பாத்தீங்களா, எம்டியா காட்டுதா. நான் என்ன சொல்லிருக்கேன், ரிட்டர்ன் கொடுத்தா அது எதுல கொடுக்கணும், பிரிண்ட்ல கொடுத்து தான் கொடுக்கணும். நான் பிரிண்ட்ல கொடுத்து ஃபேக்டோரியல் 5 கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு லாஸ்ட் என்ன வந்திருக்கு 120. அவ்வளவுதான். இப்ப எப்படி நடந்துச்சு ஒன்னா பார்க்கலாமா. ஃபேக்டோரியல் உங்களுக்கு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஃபேக்டோரியல் வந்து ரேஞ்ச் மாதிரி 1 into 2, 2 into 3, 3 into 6 அப்படிதானே வந்திருக்கும். 1 into 2 வந்திருக்கும், அப்புறம் 2 into 3 வந்திருக்கும், அப்புறம் 6 into 4 வந்திருக்கும், அப்புறம் 24 into 5 வந்திருக்கும். ஓகேவா. இங்க ஒண்ணும் இல்ல, இது ஒரு கேம் மாதிரி போகும். நான் சொல்ற கேம் புரியுதான்னு பாருங்க. சப்போஸ் புரிஞ்சிச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நான் உங்களுக்கு வந்து அதை டிரா பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. ஃபேக்டோரியல் ஆஃப் 5 நான் கால் பண்றேன். 5 n-க்கு போகுது. 5 equal to 1 இல்ல, அப்போ இதுக்கு போகாது, எல்ஸுக்கு தானே போகும். அப்போ இந்த ஃபார்முலாவை எடுத்து வச்சுக்கோ. 5 ஆல்ரெடி எண்ணில் இருக்கு. ஓகேங்களா. சோ 5 into ஃபேக்டோரியல் ஆஃப் n minus 1னா என்ன அர்த்தம், 4னு அர்த்தம். இப்போ இது கீழே போகவே போகாது, ஏன்னா இந்த இடத்துல நான் ஃபங்க்ஷனை உள்ள ரிப்பீட்டடா கால் பண்ணிருக்கேன் பாருங்க, ஃபேக்டன்ட். அப்போ இந்த 4 மேல போகும். புரியுதா. சோ n equal இப்போ 4 மேல போனா 4 equal to 1 இல்ல. இத நீங்க இல்ல இதெல்லாம் விட்டு மறந்துடாதீங்க. இப்போ 5 into ஃபேக்டோரியல் 4 இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த ஈக்குவேஷன் நம்ம திருப்பி யூஸ் பண்ணுவோம், அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 4 மேல போகுது. ஓகேங்களா. 4 வந்து 1 கிடையாதா. அப்ப என்ன ஆகும், 4 into fact of 3. இப்ப 3 மேல போகும். 3 equal to 1 அப்போ 3 into fact of 2. 2 மேல போகும். 2 equal to 1 அப்போ 2 into fact of 1. இப்போ 1 மேல போகும். 1 equal to 1 அப்ப 1 வந்துரும். இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி 1க்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, 2 into fact of 1 இருந்துச்சா. அப்ப ஃபேக்ட் ஆஃப் 1 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப 2 into 1 எவ்வளவு, அது ஃபேக்டோரியல் 2 ஓட வேல்யூ. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, 3 into fact of 2 இருந்துச்சா. ஃபேக்டோரியல் ஆஃப் 2 ஓட வேல்யூ நமக்கு 2 தெரிஞ்சிருச்சு கரெக்ட்டா. அப்ப 3 into 2 6. அது ஃபேக்ட் ஆஃப் 3 ஓட வேல்யூ 6ன்றது. ஓகேங்களா. அப்ப 4 into fact of 3 இருந்துச்சா. அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபேக்ட் ஆஃப் 3 என்னது 6 நமக்கு. அப்ப 4 into 6 24. அது ஃபேக்ட் ஆஃப் 4 ஓட வேல்யூ. கடைசியா இருந்த ஃபார்முலா என்னது, 5 into fact of 4 அப்போ 5 into 24 120. புரியுதா. அது ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர்ல போயிட்டு திரும்ப அப்படியே ரிவர்ஸ்ல வரும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், இங்க பாருங்க 5 into fact of 4, அதுக்கு கீழ 4 into fact of 3, அதுக்கு கீழ 3 into fact of 2, அதுக்கு கீழ 2 into fact of 1. இங்க நமக்கு ஃபேக்ட் ஆஃப் 1 என்ன தெரிஞ்சிருச்சு இல்லையா. சோ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஃபேக்ட் ஆஃப் 1ன்றது 1ன்னு தெரிஞ்சிருச்சு. 1ன்னு தெரிஞ்சிச்சு கரெக்ட்டா. அப்போ நமக்கு அது என்னது 2 கரெக்ட்டா. இது வந்து என்னது 2 தானே. இது இப்போ இது வந்து என்னதுன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 2ன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம ஃபேக்டோரியல் ஆஃப் 2ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 2 நம்ம இங்க போட்டாச்சு.
இப்போ 3 இன்ட்டு ஃபேக்டர் லெஃப்ட் எவ்வளோ 3 இன்ட்டு 2 போடணும் கரெக்டா 3 இன்ட்டு 2 6 நீங்க எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க 2 இன்ட்டு 1 இது வந்து நமக்கு 2 ஆயிருக்கும் ஓகேங்களா இது வந்து என்ன நமக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் 2 ஓட வேல்யூ ஓகேங்களா 3 இன்ட்டு 2 கரெக்டா அது என்னது 6 அது ஃபேக்டோரியல் ஆஃப் 3 ஓட வேல்யூ ஓகேங்களா அந்த ஃபேக்டர் மேல அசைன் ஆகுது சோ 4 இன்ட்டு 6 அது நமக்கு 24 இது வந்து எவ்வளவு ஃபேக்டோரியல் ஆஃப் 4 ஓட வேல்யூ ஓகேங்களா அடுத்து 5 இன்ட்டு 24 இது வந்து நமக்கு 120 புரியுதா ஓகே இதுதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் தன்னை தானே கால் பண்றது a function calling by itself னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே அதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இதுக்கு என்ன அர்த்தம் a function call by itself புரியுதா ப்ரோ புரியுது அவ்வளவு ஃபங்க்ஷன் முடிஞ்சு கடைசியா குளோபல் ஸ்கோப் மட்டும் இருக்கு அதான் லாஸ்ட் பாத்துருவோமா குளோபல் ஸ்கோப் அது இருக்குங்களா அதாவது ஸ்கோப் வேரியபிள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஸ்கோப் வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க ஸ்கோப் வேரியபிள்ஸ்ல ரொம்ப சிம்பிள் நான் வந்து என்ன சொல்றேன்னா ஆட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா உள்ள ஆர்குமெண்ட்டோ பேராமீட்டரோ எதுவும் பாஸ் பண்ணல ஓகேங்களா நான் வந்து பிரிண்ட் ஏ பிளஸ் பின்னு சொல்லி கீழே வந்து ஆட கால் பண்றேன் ஆட கால் பண்ணியாச்சு இப்போ நமக்கு ஏ பிளஸ் பி தேவையா நான் வந்து உள்ளேயே வந்து என்ன பண்றேன் ஏ கமா பி ஈக்குவல் டு ஓகேங்களா ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 5 சொல்றேன் இப்ப என்ன வரும் 15 வரும் ஓகேங்களா 15 வந்துருச்சு நான் இப்ப இதை உள்ள கமெண்ட் பண்ணிடுறேன் இதுக்கு தேவையான வேரியபிள்ஸை நான் மேல கொடுக்குறேன் ஃபங்க்ஷனை விட்டு வெளியில ஓகேங்களா இப்ப என்ன வரும் 15 தான் வரும் ஓகேங்களா ஃபங்க்ஷனை விட்டு ஒரு வேரியபிள் வெளியே இருந்துச்சுன்னா அதோட பேரு குளோபல் வேரியபிள் ஓகே நீங்க முன்கூட்டியே இப்படி ஹேஷ்டேக் கொடுத்தா அது மட்டும் கமெண்ட் ஆகும் மொத்தமா கமெண்ட் ஆகும் சரிங்களா இது ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா அதோட பேரு லோக்கல் வேரியபிள் ஓகேங்களா இப்போ உங்களால என்ன பண்ண முடியுதுன்னா ஃபங்க்ஷனை விட்டு வெளியில இருக்கக்கூடிய வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபங்க்ஷனுக்கு வெளியிலயும் யூஸ் பண்ணிக்க முடியும் அதுவே உள்ள மட்டும் நம்ம வேரியபிள் கொடுத்தோம்னா அது வெளியே யூஸ் பண்ண முடியாது சூப்பர் அவ்வளவுதான் உள்ள மட்டும் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணா வெளியே யூஸ் பண்ண முடியாது கரெக்டா ஏன்னா அது லோக்கல் வேரியபிள் தானே பப்ளிக்கா இருக்கிறவருக்கு பப்ளிக்கா இருக்கக்கூடிய ஒரு வைஃபைய பப்ளிக்கா இருக்கக்கூடியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரைவேட்டா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் பிரைவேட்டா இருக்கக்கூடிய ஒரு வைஃபைய பிரைவேட்டா அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சவங்க மட்டும் தானே யூஸ் பண்ண முடியும் இப்போ ஒரு பிரைவேட் ஆக்சஸ் நிறைய பேர் இருக்காங்க பிரைவேட் யூசர்ஸ் ஒரு சிலர் இருக்காங்க பப்ளிக் யூசர்ஸ் ஒரு சிலர் இருக்காங்க வெளியில வந்து ஒரு வைஃபை வந்து பாஸ்வேர்டு போட்டு இருக்கு அப்போ அப்படி வைஃபை பாஸ்வேர்டு போட்டு இருந்தா பப்ளிக் ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பிரைவேட் ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம் தானே பட் பிரைவேட் யூசருக்கு அவங்களோட பாஸ்வேர்டு அவங்கள்கிட்ட தான் இருக்குமே தவிர பப்ளிக் ஆக்சஸ் இருக்காது கரெக்டா அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது பப்ளிக்கா பிரைவேட்டா ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லையா அப்படி பப்ளிக்கா பிரைவேட்டா ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு குளோபல் கீவேர்டு யூஸ் பண்ணலாம் எப்படி குளோபல் கீவேர்டு யூஸ் பண்ணனா உள்ள போயிட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே குளோபல்ன்ற ஒரு கீவேர்டு கொடுத்து ஏ கமா பின்னு கொடுத்தா போதும் உங்களால வெளியிலே ஆக்சஸ் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நான் அதை வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் இப்போ அது மேலேயும் இருக்கிறதுனால உங்களுக்கு அது என்ன ஆகுதுன்னா இப்படி வருது இப்போ நான் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் வேரியபிள் இருக்கு வெளியில இல்ல கரெக்டா இப்போ பாத்தீங்கன்னா கீழே உள்ள ஏ பிளஸ் பிக்கு எனக்கு அவுட்புட் வராது மேல உள்ள ஏ பிளஸ் பிக்கு மட்டும் 15 வந்துடும் கீழே வந்து ஏ இஸ் நாட் டிஃபைன்ட் வந்துடும் ஓகேங்களா அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா குளோபல் கீவேர்டு இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஐ மீன் இப்படி வந்து குளோபல்ன்ற ஒரு கீவேர்டை வந்து கொடுத்துட்டு ஏ கமா பின்னு கொடுத்துட்டீங்கன்னா வெளியிலயும் உங்களால் அழகா ஆக்சிச்சா நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இங்க கீழே ஏ பிளஸ் பி காட்டமா இருக்குதா நான் ஏ மட்டும் கொடுக்கும்போது ஏயோட லைன் போகுது பாருங்க கமா பி கொடுக்கும்போது பியோட லைனும் போகுது உங்களால வெளியில வந்து ஒரு லோக்கலா குளோபல் ஆக்சஸ் பண்ணணும்னா குளோபல் கீவேர்டு கொடுக்கணும் ஓகேங்களா ஸ்கோப் வேரியபிள்ஸ் புரியுதா ப்ரோ புரியுது அவ்வளவுதான் ஒட்டுமொத்த ஃபங்க்ஷன் நம்ம முடிச்சு வச்சு இந்த ஒரு வீடியோ போதும் நீங்க என்டையர் ஃபங்க்ஷன் ஒரு மாதிரி எப்ப வேணாலும் உங்களுக்கு இன்டர்வியூக்கு ரீகேப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ரெக்கார்டிங் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து நான் நாளைக்கு காலையில அனுப்பிச்சு விட்டுறேன் கோடுமே நான் இந்த கோடு நம்ம இன்னைக்கு பார்த்ததெல்லாம் உங்களுக்கு நான் நீங்க அன்கமெண்ட் பண்ணிக்கிறீங்களா இது நான் அதான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இது வரைக்கும் இன்னைக்கு பார்த்து ஓகே ப்ரோ பார்த்துட்டு சொல்லுங்க நான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து குரூப்லேயே போட்டுறேன் வரேன் நாளைக்கு சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா எடுத்துட்டு எனக்கு மண்டே வந்து நீங்க காட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் மாடல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் பார்க்கலாம் ஓகே இப்போ நீங்க வந்து அசஸ்மென்ட் ஷேர் பண்ணுவீங்க அதை நான் சாட்டர்டே சண்டே பிராக்டிஸ் பண்ணிட்டு அதை பிராக்டிஸ் பண்ணிடுறேன் அதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு மண்டே அதை வியூ பண்ணி காட்டலாம் அதுக்கப்புறம் ஃபர்தரா கிளாஸ் ஆமா அதுக்கப்புறம் தான் நம்ம ரிமைனிங் கான்செப்ட் பார்க்கலாம்
இப்ப இந்த அசஸ்மெண்ட்ல எந்தெந்த டாபிக்லாம் கவர் ஆகும்? அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபங்க்ஷனும் இருக்கு. ஓகே ப்ரோ. ஒன்றும் இல்லை, நம்ம வேணா கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் தான் பண்ண போறீங்க இல்லையா, நான் வேணா உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ரொம்ப பெரிய கொஸ்டின்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது எரர் வந்திருக்கும் இல்லையா, அந்த எரரை நீங்கள் எனக்கு சொல்லுங்க. நீங்கள் எந்த மாதிரி அதை நீங்கள் யோசிச்சிருக்கீங்கன்றது எனக்கு தேவை. ஓகேங்களா? நீங்க ஒரு ப்ராப்ளம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணிருப்பீங்க, பட் அது வேற மாதிரி ஒரு எரர் பாட்டு இருக்கும். அதை நீங்க எந்த மாதிரி ட்ரை பண்றீங்கன்றதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு நம்பர் ஆடா ஈவனான்றதை கண்டுபிடிக்கணும், எலிஜிபிள் டு ஓட்டான்றதை பார்க்கணும், ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 10 பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? வைல் லூப் யூஸ் பண்ணி ரிவர்ஸ்ல 10ல இருந்து ஒன்று. ரொம்ப பெருசா எல்லாம் எதுவுமே கேட்கல, சிம்பிளா தான் கேட்டிருப்பேன். உங்களுக்கு போக போக லைக் எண்ட் ஆஃப் த பைத்தான்ல நான் வந்து அட்வான்ஸ் லெவல்ல கொஸ்டின் ஷேர் பண்றேன். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட், பிரேக் ஸ்டேட்மெண்ட், பாஸ் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் இல்லதெல்லாம் இருக்கு. லாம்டா ஃபங்க்ஷன்ல 2, ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்ல 1, குளோபல் கீவர்ட்ல 1. இந்த 10. ஓகே ப்ரோ. ஆமா, இது வாட்ஸ்அப்ல வந்துருச்சு. அது கொஸ்டின் ஒன்று ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது மட்டும் ஒரே ஷீட்ல போட்டு எனக்கு அதை அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபார் லூப், இஃப் கண்டிஷன் இதெல்லாம் கொலாபரேட் ஆகுற மாதிரி ரியல் வேர்ல்டு கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஒரு ஆக்சஸ் கொடுக்கறது, ஒரு யூசர் எப்படி உள்ள பாஸ்வேர்டு கொடுத்து யூசர் நேம் கொடுத்து உள்ள போற மாதிரி பண்றது, அதெல்லாம் ரியல் டைமா நம்ம பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அந்த ஸ்டார் பேட்டர்ன்ஸ் ஒரு சில இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கும், அதுவும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம கோரை முதல்ல முடிச்சிடும், கோரை முடிச்சு அட்வான்ஸ் கோரை பார்த்து பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே பை. ஓகே, நான் பார்த்துட்டு சொல்லுங்க. டவுட்னா கூட நீங்க கால் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நான் கேட்குறேன். ஓகே பை. பை ப்ரோ. பை.